Now what is your petition? It will be கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்திற்காகவும் நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் எல்லோருடைய குடும்பமும் ஆசீர்வாதமாக, சமாதானம் நிறைந்ததாக, கர்த்தர் உலாவுகிற பாளையமாக மாற வேண்டும் என்பதற்காகவே இந்த ஜெபத்தை ஆண்டவர் துவங்கி இருக்கிறார். நான் கர்த்தருக்குள்ளாக நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இந்த ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொள்ள போகிற தலைப்பு ஆசீர்வாதமான வீடு, ஆசீர்வாதமான குடும்பம். அதை எப்படி நாம் மாற்றிக்கொள்வது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நான் ஒரு வசனத்தை வாசித்து பின்பு நாம் செய்தியையும் ஜெபத்தையும் ஏறெடுப்போம். அதாவது 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் பாருங்களேன், தாவீது எப்போவுமே ஜெபம் ஏறெடுக்கும் பொழுது, ஆண்டவரோடு பேசும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐக்கியம் ஆண்டவரோடு வைத்திருப்பார். அவர் நல்லா அன்பாக சந்தோஷமாக பேசுவார். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவார் தாவீது. இங்கே பாருங்க, இந்த ஒரு சுருக்கமான ஜெபம் இது 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அதில் போடுறேன். இந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா விசுவாச அறிக்கையும் ஜெபமும் இருக்கும். எப்பவுமே தாவீதுடைய சங்கீதத்தில் வாசித்தாலும் விசுவாச அறிக்கை இருக்கும், ஜெபம் இருக்கும். அவருடைய புலம்பலும் கண்ணீரும் இருந்தாலும் விசுவாச அறிக்கை இருக்கும், ஜெபம் இருக்கும். அதே மாதிரி பாவத்தை அறிக்கையிட்டாலும் அதில் பாவ அறிக்கையும் ஜெபமும் இருக்கும். எப்பவுமே சங்கீதத்தில் தாவீது அதை செய்வார். அதைத்தான் நம்மளும் இங்கே கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பாவ அறிக்கையும் நம்ம தொடர்ந்து அதனால தான் ஏறெடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்க, இந்த விசுவாச அறிக்கை பாவ அறிக்கையெல்லாம் ஏன் செய்கிறோன்னா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று யாக்கோபு 5:15 சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, மார்க் 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை முன்வைத்து தான் நம்ம இந்த விசுவாச அறிக்கை பாவ அறிக்கை செய்து கொண்டு வருகிறோம். நீங்களும் உங்களுடைய ஜெபங்களில் விசுவாச அறிக்கையை செய்யுங்க, பாவ அறிக்கையை செய்யுங்க. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே வண்ணமாக இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடியானுடைய வீடு என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி செய்வீராக, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, எல்லா எல்லைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி, ஆமா ஆண்டவரே அப்பா, இந்த தேசத்தில் இருக்க எல்லா ஜனங்களுடைய குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கட்டும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, ஸ்திரப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உலாவுகிற பரிசுத்த பாளையமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்ற போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் உறுதியாய் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. இப்போ எங்க வாழ்க்கையில என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் நாங்க பிரச்சனையை பாராமல் எந்த பிரச்சனையும் அற்புத சாட்சியாய் மாற்ற வல்லவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் குடும்பம் ஆண்டவரே நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக மாறிவிட்டது என்று விசுவாசித்து அறிக்கை செய்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். விசுவாச அறிக்கை செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கர்த்தரை உறுதியாய் சார்ந்து கொண்டிருக்கோம். நிச்சயமா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். God bless you.